ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஆச்சாரியன் திருவடிகளே சரணம். 108 திவ்யதேச அனுபவங்களிலே மலைநாட்டு திவ்யதேச அனுபவத்திலே 2வது திவ்யதேசம் திருவன் பரிசாரம் என்கின்ற திவ்யதேச அனுபவம். இன்று 60வது திவ்யதேசம். சப்தரிஷிகள் அத்தனை பேரும் அத்ரி முனிவரை முன்னிட்டு கொண்டு எம்பெருமானிடத்துல பிரார்த்தித்து தவம் புரிந்து நிற்க, அவர்களுடைய தவத்தை ஏற்றுக்கொண்டு எம்பெருமான் அவர்களுக்கு காட்சி கொடுத்து அனுகிரகம் பண்ணினான். இரண்யகசிபுவை வதம் செய்து எம்பெருமான் கோபத்தோடு இருக்க அந்த கோபம் தீர்ந்து ஸ்ரீதேவியான மகாலட்சுமியை தன்னுடைய திருமார்பிலே சேர்த்து அணைத்து கொண்டு திருவாழ் மார்பனாக திருவானவள் மார்பிலே எப்பொழுதும் நித்தியவாசம் செய்யும்படியா மார்போடு அணைத்து கொண்டு எம்பெருமான் பக்தர்களுக்கு காட்சி கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய திவ்ய தேசம்தான் இந்த திருவன் பரிசாரம் என்கின்ற திவ்ய தேசம். நம்மாழ்வாரினுடைய திருத்தாயார் உடையநங்கையார் என்கின்ற பெண்மணி உடையநங்கையாருக்கு அவதார ஸ்தலமும் இந்த திவ்ய தேசமே ஆகும். எம்பெருமான் மூலவர் திருக்குறளப்பன் என்றும் திருவாழ் மார்பன் வீற்றிருந்த திருக்கோலத்திலே கிழக்கு நோக்கிய திருமுக மண்டலத்தில் சேவை சாதிக்கின்றான். கமலவல்லி தாயார் எம்பெருமான் திருமார்பிலே எழுந்தருளியிருந்து பக்தர்களுக்கு அருளை கொடுக்கிறாள். சோம தீர்த்தம், லக்ஷ்மி தீர்த்தம் என்று புஷ்கரணிக்கு திருநாமங்கள். இந்திர கல்யாண தீர்த்தம், இந்திர கல்யாண விமானம் என்று இந்த விமானத்துக்கு அடியிலே எம்பெருமான் எழுந்தருளி இருக்கின்றான். பிரத்யக்ஷமாக திருமகளுக்கும் காரி நம்மாழ்வாரினுடைய திருத்தகப்பனார் காரி தாயார் உடையநங்கையார் கருடன் சப்தரிஷிகளுக்கெல்லாம் எம்பெருமான் பிரத்யக்ஷமாக காட்சி கொடுத்து கொண்டு எழுந்தருளி இருக்கக்கூடிய திவ்ய தேசம். இந்த ஊரிலே வாழ்ந்த திருவாழ்மார்பன் என்கின்ற அடியார் ஒருவர் வாழ்ந்தார். அவர்தான் நம்மாழ்வாரை பெற்றெடுத்த நம்மாழ்வாராலே மங்களாசாசனம் செய்யப்பட்ட திவ்ய தேசம். ஒரு பாசுரத்தாலே மங்களாசாசனம் செய்திருக்கார். வருவார் செல்வார் வன்பரிசாரத்திருந்த என் திருவாழ்மார்வர்க்கு எந்திரம் சொல்லார் செய்வதியன் உருவார் சக்கரம் சங்கு சுமந்து இங்கு உம்மோடு ஒருவாடு உழல்வான் ஓர் அடியானும் உளன் என்றேன். வன் தமிழ்மாறன் பாடிய வன் பரிசாரம் என்று இந்த திவ்ய தேசத்துக்கு ஏற்றம். நம்மாழ்வார் வன்பரிசாரத்தில் இருந்து இங்கு வருபவர்களும் இங்கிருந்து அந்த ஊருக்கு செல்பவர்களும் திருவன் பரிசாரம் என்கின்ற திவ்ய தேசத்தில் எழுந்தருளியிருக்கும் என்னுடைய திருமகள் வாழ் மார்பை உடைய எம்பெருமானுக்கு நல்ல அழகிய சக்கரம், திருச்சங்கு இதெல்லாம் தலையிலே சுமந்து கொண்டு உம்மோடு ஒரு பக்கத்திலே அலையும் ஒரு அடியவன் இருக்கான் என்று என்னை பற்றி யாருமே சொல்வது கிடையாது. இனி நான் என்ன செய்ய முடியும் என்று கேட்கிறார். வன்பரிசாரத்து திவ்ய தேசத்திலிருந்து இங்கு வருபவர்களும் சரி, இங்கிருந்து வன்பரிசாரத்துக்கு செல்பவர்களும் சரி, அங்கு சென்று அந்த வன்பரிசாரம் என்கின்ற திவ்ய தேசத்தில் எழுந்தருளியிருக்கும் எம்பெருமான் திருவாழ் மார்பன் திருமகள் வாழும் மார்பை உடைய எம்பெருமானுக்கு நல்ல அழகான உருவார் சக்கரம், திருச்சக்கரம், திருச்சங்கு சுமந்து கொண்டு ஒரு பக்கத்தில் அலையும் ஒரு அடியவன் உளன், ஒருவாடு உழல்வான் ஓர் அடியானும் உளன் என்றேன்னு ஒருத்தரும் சொல்கிறது கிடையாது. எந்திரம் சொல்லார், என்னை பற்றி சொல்ல மாட்டார்கள், நான் என்ன செய்ய முடியும் என்று கேட்கிறார். பிள்ளைபெருமாள் ஐயங்காரும் அடியும் குளிர்ந்தாள் அறிவும் குலைந்தாள் முடிகின்றான் மூச்சடங்கும் முன்னே கடிதோடி பெண் பரிசாரங்கு பிறப்பித்து மீளுவார் வன்பரிசாரங் கிடந்த மார்க்குன்னு எம்பெருமான் மீது காதல் கொண்ட தலைவியினுடைய நிறையை செவிலித்தாய் விளக்கிச் சொல்பவளாக அமைந்திருக்கிறது இந்த பாட்டு. என் மகளினுடைய கால்கள் எப்படி இருக்குன்னா குளிர்ந்து போயிருக்கு. அடியும் குளிர்ந்தாள், அறிவு குலைந்து போய்விட்டது, அறிவும் குலைந்தாள், அறிவும் சிதைந்து போய்விட்டது. மரணத்தை நோக்கி செல்கின்றாள். முடிகின்றான் மூச்சடங்கும் முன்னே, இவளுடைய மூச்சுக்காற்று அடங்குவதற்கு முன்னால்
திருவன்பரிசாரம் என்கின்ற திவ்ய தேசத்திலே எழுந்தருளியிருக்கும் திருவாள் மார்பன் என்னும் எம்பெருமானிடம் விரைந்து சென்று இவள் நிலையை அந்த எம்பெருமானிடத்தில் விளக்கி கூறக்கூடியவர் யார்? யார் இருக்கா? கடிதோடி விரைந்து சென்று பெண் பரிசாரங்கு பிறப்பித்து மீளுவார். இவளுடைய நிலைமையை சொல்லி மீண்டு வருபவர்கள் வன்பரிசாரம் கிடந்தமார்க்கு. வன்பரிசாரம் திருவன்பரிசாரம் என்ற திவ்ய தேசத்தில் எழுந்தருளியிருக்கும் திருமாலான எம்பெருமானிடத்தில் திருவாள் மார்பனிடத்தில் இவளுடைய நிலை அடியும் குளிர்ந்து போச்சு, அறிவும் சிதைந்து போச்சு, மரணத்தை நோக்கி செல்கின்றாள். இவளுடைய மூச்சுக்காற்று அடங்குவதற்கு முன்னே எம்பெருமான் நீ அவளை கை கொள்ள வேண்டும் என்று இவளுடைய நிலையை சொல்லக்கூடியவர்கள், விளக்கி சொல்லக்கூடியவர்கள் யார்? யார் இருக்கிறார் அப்படின்னு கேட்கிறார். ஆக ஆழ்வார் பாசுரமும் இங்கே பிள்ளபெருமாள் ஐயங்கார் பாசுரமும் ரெண்டும் ஒரே நிலையைத்தான் காட்டுறது. இந்த பெண்ணினுடைய நிலைமை இப்படி உம்முடைய பிரிவாற்றாமையாலே நொந்து போயிருக்கக்கூடிய இவளை நீ எப்பொழுது கை கொள்ளப் போகிறாய் அப்படின்னு கேட்கும் விதமாக அமைந்திருக்கின்றது திருக்குறள் அப்பன் திருவாள் மார்பன். நமக்காகவே எழுந்தருளி இருக்கக்கூடிய எம்பெருமானை நோக்கி நாமும் தினமும் பிரார்த்திப்போம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா.